Gita chapter 2 23rd sloka. Nainam chindanti shastrani nainam dahati pavakaha na chainam kledayantyapo na sochayati marutaha. இந்த ஆன்மாவை அஸ்திரங்களால அழிக்க முடியாது, அக்னியால தகிக்க முடியாது, தண்ணீரால நினைக்க முடியாது, காற்றால இதை காய வைக்க முடியாது. இதுதான் ஒரு சுருக்கமான பொருள். பஞ்சமகாபூதங்களோட தயாரானதுதான் இந்த பௌதிக உடல். தஹ்யத்தை இதி தேஹ அப்படின்னா அழிய தேகம் அப்படின்னாலே அது தகிக்க கூடும். இந்த உடல் அப்படின்றது தேகம், அதை தகிக்கும் அப்படின்னா அழியக்கூடியது அப்படின்னு சொல்றது. தஹ்யத்தே இதி தேகஹ, தேகம் என்றாலே அழியக்கூடியது அப்படின்னு இதுலயே அர்த்தம். பௌதிக உடல் தண்ணியில நினையுது. அது திரும்ப நம்ம கொஞ்ச நேரம் தண்ணியில வைக்கும் போது அதை இன்னும் ஒரு மாதிரியா ஆகுது. காத்து இது நம்ம உடலால ஸ்பர்சிக்க முடியும். இந்த பௌதிக உடல்ல எல்லாமே பஞ்சபூதங்களையும் உணர முடியும். அந்த பஞ்சபூதங்களால தான் இது இயங்குது. இப்போ ஒரு அஸ்ரத்ரா ஒரு கத்தியால இங்க குத்துனாலும் இந்த உடல் அழியுது. ஸோ இந்த மாதிரி உடலுக்கு பஞ்சபூதங்களால அழிவு இருக்கு. ஆனா ஆன்மாவுக்கு இந்த பஞ்சபூதங்களால அழிவு அப்படின்றது கிடையாது. எந்த ஒரு அஸ்திரத்தாலையும் ஆன்மாவை அழிக்க முடியாது. தண்ணீர்ல அது முக்கினாலும் அது தண்ணியில நனையாது. இந்த பஞ்சபூதங்களும் உடலை நாசனம் செய்யும், உடலை அழிக்கும். ஆனா ஆன்மாவை அழிக்க முடியாது. இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, தேகத்தோட தர்மம் வேற, ஆன்மாவோட தர்மம் வேற. தேகத்தோட குணம் வேறு, ஆன்மாவோட குணம் வேறு. இந்த பௌதிக உடல் வேறு, ஆன்ம பதார்த்தம் அப்படின்றது வேறு. தேகம் வேறு, தேகி வேறு. இந்த ரெண்டுமே வேறு வேறு. ஆனா நம்ம ஒண்ணு அழியக்கூடியது, இன்னொன்னு அழியாதது, நித்தியமானது. இந்த உடல் பிறப்பு இறப்பு அப்படின்ற அந்த அழிவு அப்படின்றது இருக்கு. ஆன்மாவுக்கு பிறப்பு இறப்பு அப்படின்றது கிடையாது. அது எப்பவுமே நித்தியமானது, அதுக்கு மாற்றம் அப்படின்றது கிடையாது. எப்பவுமே சர்வ வியாப்தமானது, சத்தியமானது. இது எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம தியானம் செய்யறோம். தினம்தோறும் நம்ம தியானம் செய்யும் போது இந்த சத்தியங்கள் எல்லாமே நம்ம அனுபவபூர்வகமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஒவ்வொரு நாளும் காலையிலும் மத்தியானம் சாயந்தரம் ராத்திரி எப்பவானாலும் நம்ம கண்களை மூடி அமைதியா உட்கார்ந்து சாசத்தின் மேல் நம்ம கவனத்தை செலுத்தும் போது சித்தவிருத்தி நிரோதம் அப்படின்னா நம்ம மனம் அமைதி அடைந்து எண்ணமற்ற நிலையை சேருது. அந்த நிலையில நம்ம தியானம் அப்படின்ற உள்முக பயணம் நம்ம செய்யறோம். ஸோ மனம் உடல் அப்படின்றது அழிவு இருக்கு, ஆன்ம பதார்த்தம் ரொம்ப அற்புதமானது, அழிவில்லாதது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். நாம இந்த உடல் அல்ல, நாம ஒரு ஆன்ம பதார்த்தம் அப்படின்ற உண்மை, அந்த சத்தியத்தை நம்ம புரிஞ்சுக்குவோம்.